ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது, அந்த நீட் கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் நீட் ரிப்பீட்டர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வின்னர் பேட்ச் 2025 ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற விஷயங்கள் என்னென்னா, சார் நாங்கள் 3 லேக் திரும்ப பே பண்ணணுமா, நாங்கள் 3 லேக் திரும்ப பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது நமக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரே வேக்கன்சியில் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருந்தீங்க, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு யாரெல்லாம் புதுசாக உள்ளே வராங்களோ அவங்க மட்டும் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சரி லாகின் பண்ணி உள்ளே போகலாம், சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போகிறப்ப நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி என்னாச்சு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து 3 லேக் பே பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் நான் பிடிஎஸ் மட்டும் தான் சார் போட போகிறேன், நான் பிடிஎஸ் மட்டும் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 லேக் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது சார், 3 லேக் பே பண்ணணுமா? ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் 2 லேக் வந்து பே பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு 3 லேக் 2 லேக் பே பண்ணணும் இந்த மாதிரி ஷோ ஆகுது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது சில பேர்த்துக்கு. சரியா, இந்த மாதிரி சில குளறுபடிகள் இருக்க தான் செய்யுது. சரியா, அப்போ உங்களுக்கு அங்கே என்ன ஷோ ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் 11 o'clock வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா, 11 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அப்டேட் ஆகலை அப்படின்னா, 11 o'clock அப்புறம் அப்டேட் ஆகலை அப்படின்னா அங்கே என்ன ஷோ ஆகுதோ அதாவது 3 லேக் கட்டணும், இல்லை 2.5 லேக் கட்டணும், இல்லை 2 லேக் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன ஷோ ஆகுதோ அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீட்டு கிடச்சிருச்சுன்னா அது டியூஷன் ஃபீஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அந்த அமௌண்ட் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு எங்கேயும் போயிடாது. அதனால் பயப்பட வேணாம். அங்கே என்ன ஷோ ஆகுதோ அதை நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. இல்லை சார் நான் பிடிஎஸ் மட்டும் தான் சார் போடுறேன், நீங்கள் பிடிஎஸ் மட்டும் போட்டாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பே பண்ணி தான் ஆகணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ்க்கு காம்படிஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. பிடிஎஸ்க்கும் காம்படிஷன் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் எனக்கு பிடிஎஸ் மட்டும்தான் சார் வேணும், அதனால் காம்படிஷனே இருக்காதுன்னு சொல்கிறாங்க, நான் இவ்வளோ தான் மார்க் வச்சுருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருமா? இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மள்ட்ட டவுட் வந்து கேட்குறீங்க. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், டவுட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். சரியா, நான் சொல்லக்கூடியது அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னா மட்டும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.